வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறது எப்படி, அப்புறம் அக்ரிகேஷன் பண்ணுறது எப்படி ரெண்டு மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி Program3 பார்த்துடலாம். அதை நான் வழக்கம் போல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ Program3ல என்ன பண்ணியிருக்கோன்னா, வழக்கம் போல் அதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் MKUC அதே டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அது உள்ள கலெக்ஷனும் அதே தான், ஸ்டூடெண்ட்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்றுக்கெலாம் அதாவது பழைய வீடியோஸில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இன்செர்ட் மெனி பார்த்தோம், ஃபைண்ட் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ அக்ரிகேட். ஸோ இந்த அக்ரிகேட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அக்ரிகேஷன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பிங் பண்ணும். குரூப் பண்ணி ஒரு அவுட்புட் காட்டும். இப்போ என்ன அக்ரிகேட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேட்டா இருக்குல்லையா, கீழே ஆட் ஃபீல்டு அப்படின்னு ஒரு API கால் பண்ணியிருக்கேன், ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். ஆட் ஃபீல்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, புதுசாக ஒரு ஃபீல்டை ஆட் செய்யணும்னு அர்த்தம். ஸோ MongoDBக்கு இந்த $ஆட் ஃபீல்டுன்னு பார்த்ததுன்னா, எக்ஸிஸ்டிங் டேபிள்லையோ இல்லை புது டேபிள்லையோ இந்த ஃபீல்டை ஆட் பண்ணும். ஸோ எங்கே நான் வந்து ஆட் பண்ண சொல்கிறேனோ அங்கே புது ஃபீல்டை ஆட் பண்ணும். இங்கே நம்ம அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால தான். ஸோ அப்டேஷன் என்ன பண்ணுறோம், எக்ஸிஸ்டிங் டேபிளில் இன்னொரு காலம் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் ஃபீல்டு என்ன ஆட் ஃபீல்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்னா, டோட்டல் மார்க்ஸ் மெயின் அப்படின்ற ஒரு ஃபீல்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபீல்டுக்கு என்ன வேல்யூ, என்ன டேட்டா வரணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் மெயின் இருக்கு இல்லையா, நேற்றுக்கு பார்த்தோம்ல 2 மார்க் இருந்தது, மெயினில் 2 மார்க்கும் சப்ஸில் 3 மார்க்கும் இருந்தது. ஸோ அதை ஆட் பண்ணி அந்த மெயினோடைய மார்க் 2ஐயும் ஆட் பண்ணி அதை டோட்டல் மார்க்ஸ் மெயினில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மார்க் சப்ஸோடைய 3 மார்க்ஸையும் டோட்டல் ஆட் பண்ணி அதை டோட்டல் மார்க்ஸ் சப்பில் காட்ட சொல்லியிருக்கோம். ஸோ 2 ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறோம். ஒன்று டோட்டல் மார்க்ஸ் மெயின், ஒன்று டோட்டல் மார்க்ஸ் சப். ஸோ இப்போ நம்ம டிபியில் பார்த்தோம்னா, இங்கே இருக்கலையே மார்க்ஸ் மெயின். ஸோ இதில் 2 வேல்யூஸ் இருக்குது, மார்க்ஸ் சப்ஸில் ஒரு 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த 2ஐயும் ஆட் பண்ணி 199 ஸ்டோர் பண்ணோம் டோட்டல் மார்க்ஸ் மெயினில். இந்த 3ஐயும் ஆட் பண்ணி 299 டோட்டல் மார்க்ஸ் சப்பில் ஸ்டோர் பண்ணோம். இந்த 2 ஸ்டெப் தான் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கப்புறம் திரும்பவும் ஆட் ஃபீல்ட் பண்ணுறோம். இங்கே ஃபைனல் மார்க்ஸ் அப்படின்னு இன்னொரு காலம் க்ரியேட் பண்ணுறோம். இந்த காலமில் என்ன பண்ணுறோன்னா, இங்கே 2 ஐட்டம் வந்தது இல்லையா, டோட்டல் மார்க்ஸ் மெயின், டோட்டல் மார்க்ஸ் சப், இந்த 2 வந்தது இல்லையா, இந்த 2ஐயும் ஆட் பண்ணுறோம் அடுத்தது. ஸோ இந்த 2ஐயும் ஆட் பண்ணி அதை ஃபைனல் மார்க்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வர வேண்டிய அவுட்புட் வந்து 300, 399, 498. ஸோ 498 அப்படின்ற வேல்யூ தான் இந்த ஃபைனல் மார்க்ஸில் ஸ்டோர் ஆகும். இதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஆட் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ புதுசு ஃபீல்டு இதில் என்னென்னா ஃபைனல் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபைனல் மார்க்ஸ் பண்ணோம் இல்லையா, இப்போது அதை எடுத்து 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 500க்கு 500 வாங்கியிருக்கான் அப்படின்னா 500 டிவைட் பை 5 போடுவோம் இல்லையா, 100 அவுட்புட் வரும். ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணுறோம், எத்தனை பர்சன்டேஜ் அவன் ஓவராலாக வாங்கியிருக்கான் அப்படின்னு. இந்த எல்லா வேல்யூஸும் எடுத்து ஃபைனல் ரிசல்ட் அப்படின்ற ஒரு டேபிளில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற கலெக்ஷன் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபைனல் ரிசல்ட்ன்ற ஒரு கலெக்ஷன் க்ரியேட் ஆகும். நான் அவுட்புட்டாக ஃபைனல் ரிசல்ட்ன்ற கலெக்ஷனில் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ புது டேபிள் க்ரியேட் ஆகும். எக்ஸிஸ்டிங் டேட்டா இல்லாமல் அதில் ஆல்ரெடி இருக்கும். எக்ஸிஸ்டிங்காக ஸ்டூடெண்ட்டில் என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே இருக்கும். அதை தவிர இந்த ஃபீல்ட்ஸில் ஆட் ஆகும். டோட்டல் மார்க்ஸ் மெயின், டோட்டல் மார்க்ஸ் சப், ஃபைனல் மார்க்ஸ், ஃபைனல் பர்சன்டேஜ், இந்த 4ம் இந்த டேபிளில் புதுசாக ஆட் ஆகும், இந்த கலெக்ஷனில் புதுசாக ஆட் ஆகும். இதுக்கு அடுத்தது இன்னொரு பிளாக் பண்ணியிருக்கோம். என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்ஷனே எடுத்து திருப்பி அக்ரிகேஷன் தான் பண்ணுறோம். இந்த அக்ரிகேஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா, சார்ட்டிங் பண்ணியிருக்கோம். எதை சார்ட் பண்ணியிருக்கோம், நேமை சார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி சார்ட் பண்ணியிருக்கோம், -1 அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்னு அர்த்தம். டிஃபால்ட்டாக MongoDB அசெண்டிங் ஆர்டரில் காட்டும். எனக்கு டிசெண்டிங்காக வேணுன்ற அதாவது இப்போ டிசெண்டிங் காட்டுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நான் -1 போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 1ன்னு போட்டாலோ இல்லை எதுவுமே போடாமல் போட்டாலோ அசெண்டிங்கில் வரும், -1 போட்டால் மட்டும் டிசெண்டிங்கில் வரும். ஸோ நேமை பேஸ் பண்ணி டிசெண்டிங் பண்ண சொல்லியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் திருப்பியும் இந்த மாதிரி போட்டோம்னா அசெண்டிங்கில் வரும். ஓகே, ஸோ எப்படி வேணுன்றதை நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இங்கே வந்து சார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நேம்ஸை மட்டும் காட்ட சொல்லியிருக்கோம். இங்கே சார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, மொத்த கோடையும் காட்டாது, மொத்த டேட்டாவையும் காட்டாது, நேமை மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டுன்னு சொல்லியிருக்கோம். நேமை மட்டும் காட்டினா போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். நம்மள்ட்ட நிறைய காலம் இருக்கு இல்லையா, நேமுக்கு அப்புறம் ஏஜ், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். அவுட்புட்டாக எனக்கு சார்ட்டிங் பண்ணி வெறும் நேமை மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். லிமிட்டு 10 கொடுத்துருக்கோம். ஸோ
மேக்ஸிமம் 10 ஐட்டத்துக்கு மேலே காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். கம்மியான டேட்டா எடுத்து வர சொன்னோம்னா எப்போவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும், நிறைய டேட்டா எடுத்துகிட்டு வந்தால் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம லிமிட்டிங் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிமிட் பண்ணிக்கலாம். நான் வந்து 10ன்னு போட்டிருக்கேன். லிமிட் நீங்கள் போடலைன்னா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரும். லிமிட் போட்டிங்கன்னா எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரும். இப்போ இங்கே அப்டேட் எங்கே பண்ணியிருக்கோன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? ஸோ அப்டேஷன் எங்கே பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த காலம்ஸ்லாம் இல்லை இல்லையா? இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ண டேபிள், அதாவது ஃபைனல் ரிசல்ட்டும் டேபிள் கிரியேட் பண்ணல, அதில் இந்த காலம்ஸ்லாம் நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸிஸ்டிங் டேபிள்லேயே எக்ஸ்ட்ராவாக காலம்ஸ் ஆட் பண்ணுறோம், ஒரு அப்டேஷன் பண்ணுறோம். அதனால தான் அப்டேட்னு போட்டிருக்கோம். அப்புறம் டேட்டா அக்ரிகேஷன் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? நம்ம வந்து ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கோம், சம் பண்ணோம், டிவைட் பண்ணி இங்கே வந்து பெர்சன்டேஜுக்காக டிவைட் பண்ணியிருக்கோம், சார்ட்டிங் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே அக்ரிகேஷனில் வரக்கூடியது. நம்ம நார்மலாக எக்ஸல் ஷீட்டில் பண்ணுற கேல்குலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சார்ட்டிங், பர்சன்டேஜ், இந்த மாதிரியான எல்லா கான்செப்ட்ஸுமே அக்ரிகேஷனில் பண்ணிடலாம். குரூப்பிங் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது, நிறையா விஷயத்தை குரூப் ஆக்கி அவுட்புட் எடுக்கிறது. சார்ட்டிங்கும் குரூப்பிங் தான் இல்லையா? சார்ட்னா அசெண்டிங்கில் டிசெண்டிங்கில் குரூப் பண்ணுறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணியிருக்கோம், 2 விஷயத்தை ஆட் பண்ணி குரூப் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 2 மார்க்ஸ் இருந்தது ஆட் பண்ணோம், இதில் 3 மார்க் இருந்தது ஆட் பண்ணோம், இந்த 2 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி நிறைய குரூப் பண்ணி பண்ணுறது தான் அக்ரிகேஷன். இப்போ நம்ம டேபிளை பார்ப்போம். ஸோ கரண்ட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அவள் நார்மலாக இந்த டேபிள் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம ரன் பண்ணுவோம் அப்ளிகேஷன். இப்போ ஸோ வழக்கம் போல் எஸ் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தோம், டிசெண்டிங் ஆர்டராக ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தோம், நேமை மட்டும் காட்ட சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நேம் மட்டும் வந்திருக்கு, நேம் மட்டும் தான் வந்திருக்கு. ஐடி வந்து பிரைமரி கீன்றனா டிஃபால்ட்டாக வரும். ஸோ நேம் மட்டும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 9, ஸ்டூடெண்ட் 8 எல்லாம் டிசெண்டிங்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கா? அப்படியே கீழே வரைக்கும் வந்தோம்னா ஓகே. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் 10 வந்திருக்கு, ஸ்டூடெண்ட் 1 வந்திருக்கு இல்லையா? இது சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும், ஏன் 10 வந்து மேலே வராமல் இங்கே வந்திருக்குன்னு. ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்பர் போட்டிருக்கோம் நம்ம. நார்மலி இந்த மாதிரி நேமில் வந்து நம்பர் இருக்காது. நம்ம நம்பர் இந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால தான் இந்த இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்கிறதுனால 2க்கும் அப்புறம் 1ன்ற மாதிரி இது கொண்டு வந்திருக்கு. இப்போ இதே வெறும்னே இன்டீஜர் போட்டிருந்தாலோ இல்லை ஸ்ட்ரிங்கில் நம்பர் போடாமல் விட்டுருந்தாலோ கரெக்டாக சார்ட் ஆகிருக்கும். இதுவுமே கரெக்டான சார்ட்டிங் தான் என்ன கேட்டிங்கன்னா. பட் உங்களுக்கு புரியறதுக்காக, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். நார்மலி நம்ம நேமில் வந்து நம்பர் போட மாட்டோம். நம்பர் போட்டோம்னா இந்த மாதிரி 2க்கு அப்புறம் தான் 1 வரும். 10 டேரெக்டாக மேலே போகாது. 10 டேரெக்டாக மேலே வரணும் அப்படின்னா இன்டீஜராக இருக்கணும், இது ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது. இது வந்து நம்பராக இருக்கணும், வெறும் நம்பர், இந்த டபுள் கோட்ஸில் இல்லாமல் வெளியில் 10 இருக்கணும். இருந்ததுன்னா மேலே டாப்பில் கரெக்டாக வரும். பட் இப்போ நம்ம டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கனால தான் இந்த மாதிரி சார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ 10 ஐட்டம் தான் என்கிட்ட இருக்குது, அதனால் 10 லிமிட் காட்டுது. ஓகே, இதுக்கு மேலே நான் 100 ஐட்டம் இருந்தால் 10 மட்டும் எடுத்து காட்டியிருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து சார்ட்டிங் கான்செப்ட். இப்போது நம்ம அவுட்புட்டை போய் டேபிளில் பார்ப்போம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் டேபிள் வந்துருக்கா? ஸோ புதுசாக டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் வச்சுருந்த இந்த நேம் கூட, இந்த நம்பர் கூட மாறல, தெரியுதா? இந்த பிரைமரிக்கு கூட 37 நம்ம பார்த்தோம்னா 37, 38ன்னு அது கூட மாறல, அப்படியே தான் இருக்குது. இந்த நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், கிளாஸ் இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. கிரியேட்டட் டேட் வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம் கிரியேட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் மெயின். ஸோ 199 நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 மார்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. டோட்டல் மார்க்ஸ் சப் 299, ஸோ அதுவும் ஆட் ஆகிடுச்சு 3 மார்க்கும். ஃபைனல் மார்க்ஸ் வந்து 2 ஆட் பண்ணி 498 போட்டுருச்சு. ஃபைனல் பர்சன்டேஜ் வந்து 498 டிவைடட் பை 5 பண்ணி 99.6 அப்படின்னு காட்டுது. ஸோ இதுதான் வந்து அப்டேஷன் அண்ட் அக்ரிகேஷன். இந்த மாதிரி எல்லா டேபிள்ஸுக்கும், சாரி எல்லா டேட்டாக்கும் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் டேட்டாவை அதை ஆட் பண்ணி போட்டுருச்சு. ஸோ இதோட இந்த ப்ரோக்ராம் முடியுது.